Taste the Daily. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை கூட ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து தான் பேசுகிறாரு. அப்போ அதெல்லாமே வெளிவேசம். பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கத்தில் வா 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 நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம், யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணியில் தொடராது. திமுக அந்த நிலைமையில தான் இருக்கா. இதனால் வரைக்கும் அவங்க கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட வரலாறே அவங்களுக்கு இல்லை. காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திருமாவளவன் வெளியே வந்துடுவாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக முதல் நிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நீங்கள் உட்பட பலரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு விரிசல் இருக்குது, பிரச்சனை இருக்குன்றதை சொல்லி வந்தீங்க. இன்றைக்கி அந்த பிரச்சனை இருப்பது உண்மைதான்னு சொல்லும்படியாக காங்கிரஸ் எம்பி ஒருத்தரும் திமுக அமைச்சர் ஒருத்தரும் கருத்துக்களை பரிமாறி இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது சார்? சார், நான் கடந்த குறைஞ்சது 3 மாதமாக ஒரு 20 தொலைக்காட்சி ப்ரோக்ராமில் இந்த கருத்தை சொன்னேன். காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணியில் தொடராது. இப்போ நீங்கள் சொன்னது ரீசண்டு. 1 மாதத்துக்கு முதல்லையே செல்வ பெருந்தகை சொன்னார், 57 வருஷமாக நாங்கள் தூக்கி தான் சுமக்கணுமா. அவர் தான் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர், இப்போ மாநில தலைவர். அவர் சொல்கிறார், ஏன் நாங்கள் தூக்கி சுமக்கணும், எதுக்கு இருக்கிறோம், நாங்கள் ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடாதா. ரொம்ப தெளிவான வடிகட்டிய உண்மைன்னா, திரு செல்வ பெருந்தகைக்கு ஒரு துணை முதலமைச்சர் நாற்காலியில் நம்ம உட்காரணுங்கிற ஒரு கனவு வந்து விட்டது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 கட்சியில் இருந்துட்டார். மிக்க அனுபவம் வாய்ந்த நபர், பல கட்சிகள் பார்த்தவர். அவரால் தனக்கு ஒன்று அந்த இடத்துல கிடைக்கலன்னா அங்கே இருக்க மாட்டார். எந்த கட்சியாக இருந்தால் ஒரு அரசியல்வாதி, டிப்பிக்கல் அரசியல்வாதி. அதை சிதம்பரத்துடைய மகன், நான் ஏன் சொல்கிறேன்னா யாருடைய மகன்னு தெரியணும், அதனால தான் அவர் சொல்கிறாரு, கரெக்டு தானே, நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கத்தானே வேணும். ஒரு அரசியல்வாதியுடைய கனவு, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது நடந்துருச்சு. இது ஒரு ரைட் சைடுன்னு எடுத்துங்க. லெஃப்ட் சைடு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த எம்பி பலம் பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு இருக்குது. டிஎம்கேக்கு ஓரளவு கணிசமான எம்பிக்கள், அல்லது உதயசூரியன் ஜெயித்தவங்க 22 பேர் இருக்காங்க. இல்லை, உதயசூரியன் இன்னும் ஜெயிச்சவங்க கூட இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பாஜக புத்திசாலித்தனமாக தாம் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கும். கரெக்டு தான், அரசியல் அதுதான் வியூகம். அப்போ தான் அவங்க நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும், பார் ஒன்று நம்பி இல்லை, ரொம்ப துள்ளிகிலாம் குதிக்காத, ஏதோ செய்கிறோம் முடிஞ்சதை வாங்கிட்டு சும்மா இருக்கணும், நீ அதை கொண்டா இதை கொண்டான்னா அதான் இருக்கான் திமுககாரன், அவன் கூட நிற்பான். அது திமுக காரர்கள் மீது உள்ள வழக்குகளை, மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிற வழக்குகளை வைத்து மிரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரைட் சைடு சொன்ன காங்கிரஸுடைய திங்கிங், மனநிலை, அவங்களுடைய மைண்ட் செட்டு. லெஃப்ட் சைடில் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கத்தில் வா 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 பார்த்துப்போம், உன்னை நான் காப்பாற்றுறேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அண்ணா திமுக பாஜகவோடு இல்லைன்னு கிட்டத்தட்ட அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்க வேணும், குறைஞ்சது எங்களை பார்லிமெண்ட்டில் சும. ஆக திமுக விரும்பியோ விரும்பாமலோ மிரட்டப்பட்டோ ஏதோ பாஜகவை நெருங்க 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 காங்கிரஸ் திமுககிட்டேருந்து விலகி 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 வெளியே வரும். இதுதான். பட் இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகும். நாளை காலையில் நடக்காது. ஆனால் இதனுடைய அறிகுறிகள் இன்னும் ஒரு 3 மாதத்தில் வெட்ட வெளிச்சமாகிவிடும். ஊராட்சி மன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தல்களிலேயே இது பெரிய போராட்டமாக வெடிக்கும். இப்போ என்ன பண்ணுறது திமுக, அங்கங்கே ஒருத்தருக்கு அரையணா இப்போ பதவி, கால்னா பதவி, 1.5 பதவியை கொடுத்து டம்மியாக வச்சுருக்குது. காசு வேணால் வாங்கிக்க. எனக்கு நிஜமாகவே தெரியும் நிகழ்ச்சிகள்.
உனக்கு 2 கான்ட்ராக்ட் வேணுமா, நீ பினாமியை வச்சு எடுத்துக்க. அதை தவிர காட்டின இடத்துல கையெழுத்து போடணும். இப்போ காங்கிரஸுக்கு ஒரு மேயர் கொடுத்துருக்குறாங்க. நான் கும்பகோணத்துக்காரன். என்ன சொல்கிறப்பா, நீ வீட்டிலே இருந்துக்கணும், ஃபைல் அனுப்புகிறோம், கையெழுத்து போடு, வா ஒரு டிஃபன் சாப்பிடு, நீ ஏதாவது வேணும்னா சொல்லி செய்ய தரேன், அதோட விட்டுறணும். மற்றபடி திமுக இது கிட்டத்தட்ட எங்கெல்லாம் தோழமை கட்சிகளுக்கு திமுக பதவி கொடுத்துருக்கிறதோ இதுதான் நிலவரம். இந்த சூழ்நிலையில் இந்த வெடிப்பு, விரோதம், தகராறுங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் ஆரம்பித்து கொஞ்சம் சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் தொடரும். உள்ளாட்சி தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திருமாவளவன் வெளியே வந்துடுவாங்க. தமிழ்மணி சார் வந்து நிறைய தேர்தல்களை பார்த்தவர், அரசியல் கட்சிகளோட பல முடிவுகளை பார்த்தவங்க. அந்த அனுபவத்தோடு நீங்கள் சொல்கிறீங்க. நான் தெரியாமல் ஒரு விஷயம் கேட்குறேன். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து தான் பேசுகிறாரு. அப்போ அதெல்லாமே வெளிவேசமா? பாஜகவை நெருங்குறாருன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் விமர்சிக்கிறாரு. நெருங்குறாருன்னு நான் சொல்லலை, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை. பாஜக இவரை நெருங்க வைக்கும்னு நான் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக இவர் நெருங்குவார், காங்கிரஸ் விலகும்னு சொன்னேன்னா இது இல்லை. இன்னும் அது அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். எப்போ ஒரு 3 அமைச்சர்கள் மேல் இருக்கிற வழக்கு, பொன்முடி, தங்கவாடிய, ரெட்டியார், KKSSR, இதெல்லாம் நெருங்க உங்களுக்கு திமுகவுக்கு கொஞ்சம் கிளி பிடிக்கும். இவர் நம்ம துரைமுருகன் மேலேயே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், ட்ரோனெல்லாம் அனுப்பிச்சு அவங்க எடுத்து கணக்கு வழக்கு எடுத்து வச்சுட்டாங்க. 86 வயசு அவருக்கு. அவரை விட்டுறவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது, புறக்கணிக்கவும் முடியாது. அவர் துணை முதலமைச்சர் தனக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த சூழ்நிலையில் நியாயம். ஸ்டாலினுக்கு சீனியர் அவர், உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, பல பேரை மறந்துட்டான். பொறுப்பு தலைமை பதவி கொடுத்தாங்க ஸ்டாலினுக்கு. கலைஞர் இருந்தப்பயே நலமாக உடம்பு முடியாமல் இருந்தார் வீட்டில், பொறுப்பு தலைவர்னு கொடுத்தாங்க. அப்போயே சவுண்டாக, அதாவது அப்போ கலைஞர் வந்து பேச்சுவாக்கெல்லாம் நடவடை குறைஞ்சிருச்சு, பேச முடியாமல் ஆகலை, அறிக்கையே விட்டார். ஸ்டாலினை விட நான் சீனியரு, என்னடா இது இவன் பிரச்சனை, பொறுப்புன்னு ஒன்று இது கொடுத்தாங்க. தலைமைச் செயலாளர், தலைமைச் செயலாளர்லேயே தலைமைங்கிற அது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. அந்த மண்டலத்தில் ஒருத்தர் கொடுத்தது சொன்னார் ஒரு கலைஞர் ஓப்பனாகவே, ஆமாம் என் பையனுக்கிறதுக்காகத்தான் அழகிரி கொடுத்தோம், அவன் வேணான்ட்டு அந்த பதவியை எடுத்துட்டோம். சரி, எல்லா பத்திரிகைகள் இருக்குது. அதனால் அந்த கட்சி இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ப்ரெஷர் வர 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 காங்கிரஸ் வெளியே வரும். இது நடக்கத்தான் செய்யும். இப்பெல்லாம் ஒரு கடைசி நாள் வரைக்கும் டைவர்ஸ் கேட்குற மனைவி என்கிட்ட கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பாள். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவள் டைவர்ஸுக்கான பேப்பர்களெல்லாம் தயார் பண்ணிவிட்டு தமிழ்மணி மேலே ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறதுன்னு வக்கீலை பார்க்குற வரைக்கும் என்கிட்ட அன்பாக பேசி பணிவிடை செய்து கைகாலெலாம் அமைக்கும். ஒரு மனைவியாக தான் நடந்துக்குவோம். அது இயல்பு. அதே சைக்காலஜி தான் இப்போ. அதனால் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், இல்லை எதிர்த்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, இப்போது ரகுபதி அவர்கள் சொல்லும்போது நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம், யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. திமுக அந்த நிலைமையில தான் இருக்கா? இதனால் வரைக்கும் அவங்க கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட வரலாறே அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வார்த்தை? சார், இதை வந்து நீங்கள் 2ஆம் நபர் சொன்னதை சொன்னீங்க. இவரே கட்சி கூட்டத்தில் பேசிட்டார். எல்லா யூடியூப்பில் பாருங்கள் இருக்குது. திரு ஸ்டாலினே நாம் தயாராகிக்கணும். இப்போ நான் அரசியலில் இல்லை, நான் பார்வையாளன். என்னை விட அரசியலில் இருந்து ஒரு பதவி, டெப்டி சிஎம் பார்த்தவர், மினிஸ்டர் பார்த்தவர், மேயர் பார்த்தவர், அனுபவம் இருக்குள்ளேயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்கள் நம்மை நெருங்கி வருவார்கள், இவர்கள் நம்மை விலகி போவார்கள்னு அவர் ஜட்ஜ் பண்ணிட்டார். நான் பண்ண மாதிரி தான். என்னை விட அனுபவம் இருக்கு மிக 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 அதிகம். அதனால்தான் அவர் கட்சி கூட்டத்தில் பேசுகிறார். நெருங்கியமாக இதை வச்சு நாம் தனியாக நிற்க தயாராகி கொள்ள வேண்டும். ஏன்னா ஷாக் ஆகிடக்கூடாது கட்சிக்காரனுக்கு. திடீர்னு ஒரு காலையில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எப்போ பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த தொகுதி யாரை போடலாம், என்ன செய்யலான்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ஜெயிக்க வாய்ப்பில்லை. ஜெயிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை.
காங்கிரஸும் திருமாவளவனும் நீங்கள் சிபிஎம்மும் வெளியே வந்துட்டால் சிபிஐ கொஞ்சம் வரமாட்டாங்க. அவங்க திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மன்ற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வரமாட்டாங்க அவங்க. நாளாக ஒரு கடைசியில் வரலாம், அது வேறு. இந்த 3 கட்சி தான் வரும். இப்போ அதை வந்துருச்சுன்னால் என்ன செய்யணும்னு அதுதான் ஸ்டாலின் சொன்னார், அதுதான் ரகுபதியும் சொன்னார். இப்போது அவங்க கட்சி மேடைகளில் பேசலாம், நம்ம தனித்து நிற்போம், நம்ம நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும்போது அந்த நிலையை நோக்கி ஸ்டாலின் நகர்வாரா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பிரதர், அரசியல் ஒரு பாடம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் எப்போ மக்கள் காசை புதுசாக ஒரு காரணம் தேடி அவங்க கட்சி காசு கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்கு பதிலாக மக்கள் பணத்தை எப்படி கொடுக்கலாம், அள்ளி விரயம் பண்ணலாம். எவ்வளவு கடன் இருக்குமா தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு? இப்போ என்னது தவப்புதல்வனா? ஆமாம் சார். ஒரு ஸ்கீம் படிக்கிற பசங்களுக்கு. ஏன் அவனுக்கு 18 வயசு ஆகுது இல்லையா, 26. ஆனால் இன்றைக்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 16 வயசு, ஆனால் 26 அவனுக்கு 18 வயசுங்கண்ணா. புரியுதா உங்களுக்கு? ஓட்டு எதிர்கால தமிழன்னு எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கு கூட மாதம் 100 ரூபா கொடுக்கலாம். நம்ம பணங்க, எவ்வளவோ கடன் இருக்குது நம்ம தலையில். ஆனால் நம்ம பணத்தை எடுத்து அந்த குழந்தைய விட்டு பேட்டி கொடுக்க சொல்லுவாங்க. நான் இனிமேல் நானே பென்சில் வாங்கிக்குவேன், நான் ரப்பர் வாங்கிக்குவேன், நானே கொக்கோ கோலா என் காசுல என் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க மாதம் 100 ரூபா, அதை நான் பென்சில் வாங்கிக்குவேன், நான் ஸ்லேட்டு வாங்கிக்குவேன் அப்படின்ட்டு. அதுக்கு நாமெல்லாம் கை தட்டுவோம். தொடர்ந்து எப்போ ஒரு ஸ்கீம் புதுசாக கொண்டாந்தாலும் அந்த அரசாங்கம் தோற்று போடுவோம் பயப்படுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இல்லாட்டி மக்கள் காசை முட்டாள்தனமாக பைத்தியத்தனமாக வச்சு இறப்பானா? இவ்வளவு கடன் இருக்குது. புரிஞ்சுக்கங்க நீங்கள். கடன் இல்லாமல் இல்லை சார், இது பட்ஜெட் துண்டு விடாத பட்ஜெட் சார், சூப்பர் கவர்மெண்ட் எக்கனாமிக்ஸ் சைடு, அப்போ கொடுக்கலாம். இவ்வளவு குடிக்கிட்டே போகுது கடன் சுமை. எப்போ ஒரு புது ஸ்கீம் கண்டுபிடிச்சி எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 1000 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா கொடுக்குறேன், பெண்களுக்கு காதணி தப்பா? கைதட்டுவான் அம்பாள். ஆகா, ஒரு தமிழ் பெண் என்றால் தாவணி மட்டுமல்ல காதணியும் இருக்க வேண்டும். வாங்கி கொடுத்தவர் எங்கள் ஸ்டாலின். எவனுக்காக இந்த அறிவு இருந்ததா? கைதட்டுவான் 10 பேர். எல்லாம் விட்டாள். புரிஞ்சுங்களா? தாவணி முதலியே புடவை கொடுத்தாச்சு. இப்போ காதணி, அரை பவுனில் உங்களுக்கு கல்லூரி போகிற பெண்களுக்கெல்லாம் காதணி வேண்டாமாண்ணா? எவனாவது? ஏன் சார்? நாம் காசை வச்சு அவங்க ஓட்டு வாங்கிறதுக்கு அதை தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது திமுகவோட சைடை பேசிட்டோம். இப்போ காங்கிரஸோட திங்கிங் இருக்குல்ல, இது எதனால் உருவானது? திமுக பெரியண்ணன் மனப்பான்மையோடு நடந்து கொண்டதால் உருவானதா, இல்லை தேசிய தலைமையிலேருந்து இவங்களுக்கு ஏதாவது சிக்னல் கிடச்சிருச்சா? பெரியண்ணன் நீங்கள் சொல்கிறது சார், பெரியண்ணன் மனப்பான்மை தான். தேசிய தலைமையிலேருந்து சார் ஒரு வருத்தத்துக்குரிய நிலைமை. நான் காங்கிரஸ் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பார்க்குறேன். இவ்வளவு மோசமாக காங்கிரஸ் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. பாருங்கள், எந்த விதமான அனுபவமும் இல்லாமல், எதுவும் தெரியாமல் ராகுல் காந்தி சார் பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ளே விவசாயிகளை விட மாட்டேங்கிறீங்க. என்ன சந்தையா? யார் வேணால் 500 பேர் உள்ளே கூடி போகிறதுக்கு? இது அவருக்கு அதாவது எவ்வளவு தேர்ட் ரேட்டு சீப்பு மென்டாலிட்டி பாருங்கள். நீங்கள் மெம்பர் உங்களை உள்ளே விடுவான். ஒரு 20 பேர் 30 பேர் 50 பேர் 100 பேர் 500 பேரை கூட்டிகிட்டு போயின்னு விவசாயிகளை உள்ளே விட மாட்டேன். வெக்கமாக இருக்காது சார் வெளியே சொல்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்கள் சார். இதில் அது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. யார் வரலாமோ அங்கே வரலாம். நான் விவசாயிகளை அழைத்து வந்தேன், விவசாயிகளை உள்ளே விட மாட்டேன் என்கிறார்கள். பாராளுமன்றத்திற்குள் விவசாயிகள் வரக்கூடாதா? என்ன சீப் ஸ்பீச் அதெல்லாம். அவருக்கு தெரிஞ்சது. எனவே தலைமை என்பது ஒரு கட்டுக்கோப்பாகவோ வலிமையாகவோ கண்ணியமான தலைமையோ காங்கிரஸுக்கு இன்றைய தேதியில் ரொம்ப வருத்தமாக தான் சொல்கிறேன், இல்லை. எனவே இனி என்ன ஆகிடும்னா, அங்கங்கே இருக்கிற மாநில தலைமைகள் எடுக்கிற முடிவு தான். அவர்கள் எதிர்க்கவும் மாட்டார்கள், மத்திய தலைமை காங்கிரஸில் ஆதரிக்கவும் மாட்டார்கள். அப்படி ஆயிடுச்சா? சரியாக ஆயிடுச்சு. அதனால் அங்கு தலைமை என்பது
சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எனவே அங்கங்கே இருக்கிற லோக்கல் எம்பரர் இல்லை, லோக்கல் சுல்தான்கள் எடுக்கிற முடிவு பிரதிபலிக்கும். நான் 90% நான் நினைக்கிறது நடக்கும். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க. நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.